நான் எல்லாத்தையும் கொடுப்பேன், எனக்கு எதுவுமே கிடைக்காது. அது பணமா இருந்தாலும், உழைப்பா இருந்தாலும், பாசமா இருந்தாலும் எதுவுமே எனக்கு திருப்பி கிடைச்சதே இல்லை. இது என்னோட கர்மா நான் சொல்லி ஏத்துக்கிட்டு வாழ ஆரம்பிச்சிட்டேன் சார். யாருக்கு நடிக்க தெரியுமோ அவங்கள சுத்தி தான் சார் சொந்தமே இருக்கும். நடிக்க தெரிஞ்சவங்களுக்கு சொந்தம் அதிகமா இருக்கும். யார் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்காங்களோ அவங்களுக்கு ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க சார் கிட்ட. இதான் உண்மை. நான் குடும்பத்துக்காக நிறைய செஞ்சு பாசமாவோ இல்ல பினான்சியல் ஹெல்ப் எதுவா இருந்தாலுமே குடும்பத்துக்காக நம்ம உழைச்சது ஃபுல்லாவே கொடுத்துடணும், எனக்குன்னு வேணும்னு எடுத்து வச்சது இல்லை. ஸோ எனக்குன்னு எதுக்கும் எந்த ஒரு கஷ்டம்னு எனக்கு வரும்போது அது சப்போர்ட் கிடைக்காதப்போ ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு சார். எல்லாமே நம்ம இப்ப பாசம் கூட என்கிட்ட அதிகமா இருக்கு சார். அவங்க கிட்ட ரொம்ப எதிர்பார்க்கிறேன் நான் பாசத்தை. பட் இப்ப நம்மளுக்கு உடம்பு முடியலையோ இல்ல நான் பினான்சியலா அவங்க கிட்ட எதிர்பார்க்கறதே இல்லை. உடம்பு முடியாதப்போ ஒரு ஆறுதலான வார்த்தைகள் அது போதுமே. அது கூட கிடைக்காம அப்ப நம்ம என்ன எதுக்காக அவங்களுக்காக இருந்தோம்? அவங்க ஒருத்தர் கூட பக்கத்துல இல்லன்னும் போது அது எந்த அளவுக்கு மனசுல பாதிக்கும். நீங்க சப்போர்ட் பண்ண ஃபேமிலி நல்லா இருக்கலாமா இன்னைக்கு? அதான் நானே உங்களுக்கு எதுவும் ஆகாது. இல்ல இந்த பக்கம் போனா அந்த பக்கம் காட்டுல ஏசு இல்ல. எனக்கு அந்த அளவுக்கு எல்லாம் பக்குவம் கிடையாது. நீங்க ஹாஸ்பிட்டல் படுத்துட்டு இருக்கீங்க, நீங்க உழைச்சவங்க, உங்களுக்காக நீங்க எல்லாம் உங்களுக்காக பண்ணிருப்பீங்க. உங்க வந்து பாக்கலையோ இல்ல ஒரு ஆறுதலான வார்த்தை கிடைக்கல அப்படின்னா நீங்க எல்லாம் உங்களால இப்படி அவங்க அந்த பட்டிமன்றத்துல நல்லா கரெக்டா பேசுறாங்க பாருங்க. யார் ஒருத்தர் கரெக்டா நேர்மையா சொல்லிடுறோமோ, வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு பேசுறோமோ அவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே பிடிக்காத ஆகிடும். நம்ம எவ்வளவோ அவங்களுக்கு எவ்வளோ செஞ்சாலும் நம்ம சொந்தக்காரங்களுக்கு ஆகட்டும் யாருக்குமே ஆகட்டும், நம்ம வந்து மனசில் ஒன்று வச்சுக்காத பேசுகிறவங்கள வந்து யாருமே டக்குன்னு பேசுகிறாங்க பாருங்கள், அவங்கள வந்து பிடிக்கிறது கிடையாது. உள்ளே ஒன்று வச்சுக்கின்னு வெளியே வந்து சிரிப்பால் பேசுவாங்க பாருங்கள், அவங்க தான் ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே ஒரு பயமை கூட சொல்லுவாங்க பாருங்க, சிரிக்க சிரிக்க சொல்கிறவங்க கெட்டு போகிறதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னு. அழிவை சொல்கிறவங்க நல்லா சொல்லுவாங்க. அதனால எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருக்குதுங்க. பணம் தான் மதிக்கிறாங்க. பணம் இல்லைன்னா யாருமே மதியதில்லைங்க. பணம் இருந்தால் பந்தியிலே, குணம் இருந்தால் குப்பையிலே. அதே மாதிரி தாங்க எல்லா இடத்துலையுமே அப்படிதான் நடக்குது. நானும் பார்த்துருக்கேன். இப்போ வந்து நம்ம ஒரு அலுவலுக்கு போகிறோன்னா நல்லா பணக்காராங்கிறவங்க வந்தால் நல்லா கவனிக்கிறாங்க. இதே நம்ம நார்மல் சாரீ கட்டிக்கின்னு நார்மலாக போனோம்னா நம்ம வந்து மதிக்கிறது கிடையாது. அவங்க மதிக்கணுன்றது நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளை வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்க மதிச்சா நம்மளுக்கு அதே போதும். ஆனால் வெளி உலகம் இப்படி தான் இருக்குது. பணத்துக்கு ஒரு மரியாதை, ஏழைக்கு ஒரு மரியாதை தான் இருக்குது. ஆனால் பணத்தை பார்த்து மரியாதை கொடுக்கூடாதுங்க, அவங்களோட குணத்தை பார்த்து மரியாதை கொடுங்க. அது எல்லாருக்குமே நல்லதாக இருக்குங்க. அவங்க கேரக்டர் எப்படி இருக்குது, நல்லவங்களா இருக்கிறாங்களா கெட்டவங்களா இருக்கிறாங்கன்னு அதை பார்த்து அவங்களுக்கு மதிப்பு கொடுங்க. வெளியே வந்து அவங்க இப்போ ஒருத்தர் பணக்காராங்கிறாங்கன்னா அவங்க கிட்ட போய் நீங்கள் ஆஹா ஓஹோன்னு புகைந்து தள்ளுறாங்க பாருங்க, அவங்க தான் நல்லவங்கன்னு இவங்களும் நினச்சிக்கிறாங்க. புகையிறவங்க வந்து பின்னாடி பெரிய பல்ல நோண்டி வைப்பாங்க. அது எல்லாமே தெரிஞ்சுக்கணுங்க. எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதாங்க.